வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 11. ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 11 கவுகாத்தியில் நடைபெற்றது. இதில் முதலில் டாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க. அந்த வகையில் அவர்கள் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அதனால் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங்கை முதலில் ஆடியது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொடுக்கப்பட்ட 20 ஓவர்களில் 182 ரன்கள் 9 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தது. அதாவது ஒரு சமயத்தில் நிதிஷ் ராணா விளையாடிட்டு இருக்கும்போது 220 230 வரும் என்று இருந்த ரன் ஸ்கோர். கடைசி 6-7 ஓவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பராக பந்து வீசினாங்க. அந்த வகையில் 182 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதாவது 20 ஓவரில் கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. இதில் சஞ்சு சாம்சன் 16 பாலுக்கு 20 ரன்கள், 1 4 1 6. நிதிஷ் ராணா 36 பந்துகளில் 81 ரன்கள், 10 பவுண்டரி, 5 சிக்ஸர்கள் அடங்கும். ரியான் பராக் 28 பந்துகளில் 37 ரன்கள், 2 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள். சிம்ரன் ஹெட்மேயர் 1 பவுண்டரி 1 சிக்ஸரில் 16 பந்தில் 19 ரன்கள் விளாசினார். இந்த படத்தில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. இந்த போட்டியில் 36 பந்துகளில் 81 ரன்களை விளாசினார், 10 பவுண்டரி, 5 சிக்ஸர்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் கலீல் அகமது 2 விக்கெட், நூர் அகமது 2 விக்கெட், மத்தீசா பத்திரானா 2 விக்கெட், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட்டை எடுத்தனர். ஜெமி ஓவர்டன் விக்கெட் எதுவுமின்றி 2 ஓவருக்கு 30 ரன்களை வாரி வழங்கினார். அடுத்து 183 என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துவக்க ஆட்டக்காரர் ரச்சின் ரவீந்திரா ரன் எதுவும் இல்லாமலும், ராகுல் திரிபாட்டி 23 ரன்களுக்கும், அந்த அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அதிகபட்சமாக பாருங்கள் பேட்டிங் செஞ்சுட்டு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிறவர் தான் 44 பந்துகளில் 63 ரன்களை விளாசினார், 7 பவுண்டரி, 6 சிக்ஸர்கள் அடங்கும். சிவம் துபே 10 பந்தில் 18 ரன்கள், 1 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள். விஜய் சங்கர் 1 சிக்ஸர்கள். அதே மாதிரி கடைசியாக போராடிய ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி கடைசியாக போராடினர். இருந்த போதிலும் அந்த 183 என்ற இலக்கை எட்ட முடியவில்லை. அதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. கடைசியாக ஜெமி ஓவர்டன் கூட 4 பந்தில் 11 ரன் அடித்தார். இருந்த போதிலும் அந்த இலக்கை எட்ட முடியவில்லை. இதில் ஜடேஜா 32 ரன்கள், தோனி 16 ரன்கள். ஆர்ஆர் பவுலிங்கில் கலக்கலான பவுலிங் வனிந்து ஹசரங்கா, அதாவது 4 ஓவர் வீசி 35 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட், சந்தீப் சர்மா 1 விக்கெட். முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓன் பை 6 ரன்ஸ். ஆட்டநாயகன் விருது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நிதிஷ் ராணா தட்டி சென்றார். இவர் 36 பந்துகளில் 81 ரன்கள், 10 பவுண்டரி, 5 சிக்ஸர்கள் அடங்கும். மேலும் ஐபிஎல் தகவலுக்கு நம்ம இன்ஃபினிட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி.